දෙනා කනස්සල්ලට පත් වෙලා ඉන්නවා. நிறைய பேர் கவலைக்கிடமான நிலையிலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். මක්නිසාද ඇමරිකාව ඉරානයට ගහලා ඉරානයේ තව කොහටවත් ගහලා මේ ඔක්කොමලා ගහලා දැන් ඔක්කොමලාම යුද්ධ පැවැත්ගෙන යනවා. நாங்கள் காண்கின்றோம் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுகின்ற யுத்த நிலைமையை பற்றி. දැන් සමහර අය බය වෙලා ඉන්නවා කන්න තියෙද ගෑස් තියෙද පෙට්‍රල් තියෙද ඩීසල් තියෙද අර சில பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்கு சாப்பாடு இருக்குமா பெட்ரோல் இருக்குமா எப்படி என்று. டாக்டர் මෙතන ඉන්න බය වෙලා. இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அனைவரும் கூட நீங்கள் பயப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றீர்கள். දැන් දෙවියන්වහන්සේ කියන විශ්වාසයක් නැහැ. தேவனை குறித்து ஒரு விசுவாசம் இல்லை உங்களுக்கு. කෑම ගැන පෙට්‍රල් ගැන ඩීසල් ගැන තමයි විශ්වාසය. உணவை குறித்து பெட்ரோலை குறித்து தான் உங்களுக்கு கவலை. ආණ්ඩුව මේක කරයිද වැටෙයිද? அரசாங்கம் இதை செய்யுமா இல்லது இல்லை விழுந்துருமா என்று. මම මේක ගැන කල්පනා කරන්න පටන් ගත්ත වෙලාවේ போதகர் இதை பற்றி நினைக்க ஆரம்பித்த நிலையில் கூட එක දෙයක් මම තේරුණා. போதகர் ஒரு காரியத்தை குறித்து விளங்கிக் கொண்டார். අවසාන කාලය පැමිණ තිබේ. கடைசி நாட்கள் வந்திருக்கிறது என்பதை குறித்து. කවුරු මොනවා කිව්වා? யார் என்ன காரியத்தை பற்றி கூறினாலும் දෙවියන් වහන්සේ දන්නේ නැතුව කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. தேவன் அறியாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ඒ නිසා මට කනස්සල්ලටපත් වෙන්න අවශ්‍යයි. அதனால் போதகருக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. මම හිතන්නේ ඕගොල්ලන්ටත් නෑ. නමුත් ඉතින් මට ඒක නවත්තන්න බෑ. මොකද ඕගොල්ලෝගේ මනස ඔය කියනවාද කියන එක ඕගොල්ලෝ තමයි තීරණය කරන්නේ. உங்களுடைய சிந்தை எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை குறித்து உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். අපි කිව්වා நாங்கள் வாசித்தோம். අපි බැලුවා මේ හිතෝපදේශ 15 අපි බැලුවා. நாங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் வசனத்தை. මේ මිනිස්සුගේ ඒ කල්පනාව ගැන කතා කරනකොට மனிதனின் சிந்தனையை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது මොනවද කියන්නේ? දුක්ඛිතයාගේ සියලුම දවස් නරකය. දැන් වැඩේ තියෙන්නේ මේකයි. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். දුක්ඛිතයාගේ සියලුම දවස් නරකය. කාගේද? யாருடையது? දුක්ඛිතයා කියන්නේ කවුද? சிறுமைப்பட்டவனுடைய. துக்கப்படுகிறவன் என்பவன் யார்? කවුද දුක්ඛිතයා කියන්නේ? யார் சிறுமைப்பட்டவன்? දැන් තමයි ඒ තැනට වැටෙන්න පුළුවන්. நீங்களும் அந்த ஸ்தானத்திலே இருக்கலாம். ඒ තැනට වැටිලා දවස් නරක කරගන්න පුළුවන්. அந்த ஸ்தானத்திலே விழுந்து உங்கள் நாட்களை நீங்கள் அழித்துக் கொள்ள முடியும். දැන් අපි ගොඩක් වෙලාවට අපි මේ ඉරානයේ ඇමරිකාවේ යුද්ධ ගැන කල්පනා කරනවා. நாங்கள் ஈரானுடைய அமெரிக்காவுடைய யுத்தத்தை குறித்து நாங்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். මම හිතන්නේ 100ට සභාවේ ඉන්න 170 100க்கு 70% சபையில் உள்ளவர்கள் කාගෙත් එක්ක හරි තරහයි. யார் கூடயாவது நீங்கள் கோபத்தில் தான் இருக்கின்றீர்கள். අවුල් නෑ වෙන්නේ මම හිතන්නේ. போதகர் මේ சொல்வதை கேட்கவில்லையா? සභාවේ ප්‍රශ්නේ නෑ හරි කම. இந்த சபையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போல தான் இருக்கின்றது. මේ සභාවේ ප්‍රශ්නේ නෑ. இந்த சபையில் பிரச்சனை இல்லை. ලෝකේ ඉන්න 100 ක්‍රිස්තියානියාගෙන් 70ක් වගේ තාකාගෙත් එක්ක තරහයි. உலகத்தில் உள்ள 100க்கு 70% கிறிஸ்தவர்கள் யாருடையாவது கோபத்தில் இருக்கிறார்கள். මොනාරදයන් ගැන කලබල වෙලා ඉන්නවා. எதை குறித்தாவது சங்கடத்திலே இருக்கின்றார்கள். සමාවරු දීම තියෙනවා. அவர்களுக்கு மன்னிப்பு கொடாமல் இருக்கின்றது. अनेक காரியங்கள் இருக்கின்றது. හරි. නමුත් ஆனாலும் බයිබලයේ කියනවා வேதாகம் கூறுகின்றது එසායා 41 ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10 අපිට යමක් කියනවා. 10வது வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து கூறப்படுகின்றது. දැන් අප තුල මම කිව්වා මේ දේව රාජ්‍යයේ මනස තියෙන මනුෂ්‍යයන්ගේ ජීවිතයේ තියෙන ඕන කාරණා විතරම දෙවියන් වහන්සේ ගැන කල්පනාවක් තියාගෙන ඉන්න ඕනේ. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுகிற மனுஷனுக்கு எப்பொழுதுமே தேவனை குறித்த ஒரு சிந்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். බය නොවන්න. මක් නිසාද මම නුඹ සමග සිටිමි. දැති නොගන්න. මක් නිසාද මම නුඹේ දෙවියන් වහන්සේය. මම නුඹ ශක්තිමත් කොට නුඹට උපකාර කරන්නෙමි. එසේය මාගේ දත් විශ්වගමන ඇති දකුණකින් නුඹ උසුලන්නෙමි. හalleluya හalleluya. අනිද ඔක්කොමලා නැගිටලා අපුඩේ ගහන්නේ නෑනේ. போதகர் நினைத்தா எல்லாரும் எழுந்து கைத்தட்டுவோம் என்று.
தேவன் என்னை குறித்து எங்கே நினைத்து பார்க்கின்றார். ඒ තමයි වෙනස් වෙන්නේ සබහාට. இதுதான் இன்றைக்கு சபைக்கு நடந்து මොනවද கொண்டிருக்கின்றது. වෙනස් කියන්නේ? என்ன தேவன் බය சொல்லுகின்றார்? වෙන්න එපා. நீ பயப்படாதே. හalleluya. முதலாவது என்ன நடக்கின்றது? பயப்படுவது. ඉස්සරහමනේ බය වෙන එක. முதலாவது வருவது பயம். මෙතන හිටියත් බය වෙනවා, එදී හිටියත් බය වෙනවා, කොහේ හිටියත් බය වෙනවා. இங்கே இருந்தாலும் பயப்படுவோம், வெளியில் இருந்தாலும் பயப்படும், எங்க இருந்தாலும் අද பயப்படுவோம். උදේ ස්වාමීන් වහන්සේ කියන බය වෙන්න එපා. நீ பயப்படாதே என்று. හalleluya. ඇයි? ஏன்? උන්වහන්සේ අපි සමග ஏனென்றால் அவர் எங்களுடனே கூட මහත්මයෙක් இருக்கின்றார். ඉන්නේ. அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். කීදෙනෙක් කියනවා දෙවියන් වහන්සේ තමත් එක්ක ඉන්නවා කියලා. எத்தனை பேர் கூறுகின்றனர் தேவன் என்னோட இருக்கின்றார் என்று? சிலருக்கு கையை தூக்கவும் தேவையில்லை. இருந்தால் இருக்கட்டும் என்று போல இருக்கின்றார்கள். නෑ අද මිනිස්සුන්ගේ තියෙනවා නිකන් අර මොනවද උද්දච්චකම. இன்று ஏனோ தானோ என்றுதான் மனுஷர்கள் இருக்கின்றார்கள். தேவனை குறித்தும் அப்படியேதான். හිටියත් එකම இருந்தாலும் ஒன்று, இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். නෑ නෑ නෑ. அப்படி அல்ல. ආමේන්. දෙවන සමාතක කියනවා. தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். මේ සභාවේ ඉන්න හැම කෙනෙක්ම මේක හැමදාම කියනවා. දෙවන සමාතක කියනවා. தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் என்பதை இந்த சபையில் உள்ள அனைவரும் தினமும் கூறினால் ලොකු වෙනසක් ඇති වෙනවා. ஒரு பெரிய மாற்றம் சபையிலே ஏற்படும். ලොකු වෙනසක් ඇති වෙනවා. பெரியதொரு மாற்றம் ஏற்படும். ඇයි? ஏன்? උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම අපිව அவருடைய நீதி எங்களை தாங்குகின்றது. කිව්වද? මාගේ ධර්මිෂ්ඨකම නැමැති දකුණදී ආ. නුඹ උස්සුලන්නේ. என் நீதியின் வலது கரத்தினால் உம்மை தாங்குவேன். කම අපිව ඔසවා තබනවා. எங்களுடைய நீதியின் வழி எங்களை உயர்த்தி வைக்கும். හalleluya. ஹல்லேலூயா. ස්වාමීන් වහන්සේ අපිව ධර්මිෂ්ඨ කරලා තියෙන්නේ. கர்த்தரை நீதிமான்களாய் අප ஆக்கியிருக்கின்றார். දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම நான் அவர் நீதியாய் இருக்கின்றேன். අද සභාව මේක කියනවා නම් මේක තේරුම් ගන්නවා නම් මේ අනුග්‍රහය තේරුම් ගන්න මම இதை சபை இன்று விலகிக் கொண்டால் சபையில் பெரிதொரு மாற்றம் ஏற்படும். මොකද දෙවියන් වහන්සේ අපිට බය ආත්මයක් දීලා නැහැ. தேவன் எங்களுக்கு பயப்படும் ஆவியை கொடுக்கவில்லை. දෙවන තිමෝති 1:7 අපි කියමු. 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ අපට දුන්නේ පයාදුකමේ ආත්මයක් නොව බලයෙන් ප්‍රේමයෙන් ඉක්මවීමේ ආත්මයක්ය. හalleluya. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். හalleluya. හalleluya. ආමෙන් සිස්ටර් ඔයාලට නේ. ඔය උඩක් කරන්න අපි දේවල් කරන්න බයයි. අඩියක් ගන්න බයයි. වියදම් කරන්න බයයි. நாங்கள் சில நேரத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க තීරණ பயம். ගන්න බයයි. நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க பயம். හැබැයි දෙවනස් කියනවා අපිට බය ආත්මයක් දීලා නැහැ කියලා. தேவன் ஆனால் கூறியிருக்கிறார் எங்களுக்கு பயப்படுகின்ற ஆவியை கொடுக்கவில்லை என்று. හalleluya. අපේ ජීවිතය ගැන බයයි, පුරුෂයා ගැන බයයි, භාර්යාව ගැන බයයි, දරුවෝ ගැන බයයි. நாங்கள் குடும்பத்தை குறித்தும் නෑ කියනවා. மனைவி குறித்தும் பணத்தை குறித்தும் பயம். වේන දේවල්. இது போதகருக்கு விளங்குகின்ற காரியம். නේ? අද බය නිසා තමයි ක්‍රියා කරන්නේ. ඇදහිල්ල නිසා නෙවෙයි. இன்று நாங்கள் விசுவாசத்திலே செயற்படவில்லை, பயத்தினாலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ගොඩක් කරාට තීරණය ගන්නේ බයහින්. நாங்கள் நிறைய நேரத்தில் தீர்மானம் எடுப்பது அது பயத்தினால், இல்லை. விசுவாசத்தினால் அல்ல. දැන් අපි ප්‍රඥාවන්ත වෙන්න ඕනේ ඒක ඇත්ත. நாங்கள் ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும், அது உண்மை. නමුත් இருந்தாலும் අපිට කියන කාරණාව තමයි எங்களுக்கு கூறுகின்ற காரியம் බය ආත්මයක් දීලා නැහැ. பயப்படுகின்ற ஆவியை கொடுக்கவில்லை. මගේ සම්පූර්ණ විශ්වාසය දෙවියන් වහන්සේ කෙරේ තියෙනවා මම බය නැහැ. என்னுடைய பரிபூர்ண விசுவாசம் தேவனை குறித்து இருந்தால் நான் பயப்பட මම தேவையில்லை. තීරණයක් ගන්න බය නැහැ. நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க பயப்பட தேவையில்லை. நான் ஒரு காரியத்தை செய்ய பயப்பட தேவையில்லை. අද ලෝකයේ අය බය නැතුව වැඩ කරනවා. இன்று உலக மக்கள் பயமில்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். නමුත් අද දෙවියන් වහන්සේගේ දරුවන් ஆனாலும் இன்று தேவனுடைய பிள்ளைகள் සැකින් சந்தேகத்தோடும் பயத்தோடும் චකිතයෙන් වැඩ அவர்கள் எந்த ஒரு சரியான முறையின்றி செயல்படுகின்றார்கள். මේක තමයි ප්‍රශ්නේ. இதுதான் பிரச்சனை. දෙවියන් වහන්සේ අද අපට බය ආත්මයක් දීලා නැහැ. தேவன் எங்களுக்கு பயப்படுகின்ற ஆவியை கொடுக்கவில்லை. එහෙනම් මොන වගේ ආත්මයක්ද දීලා තියෙන්නේ? ஏனென்றால் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கின்றார்? හලෝ பலமும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்தேன். බලය ආමේන් ප්‍රේමය. ඒක නම් මන් දන්නේ නැහැ. அது என்றால் எனக்கு தெரியாது. ප්‍රේමය කොහොමද කියලා මන් දන්නේ නැහැ. அன்பு எப்படி என்று எனக்கு தெரியாது. අර එකිනෙකත් එක්ක ඉන්න බෑ. ප්‍රේමය හැබැයි ඒ තරම් ප්‍රේමය. இன்று ஒருவர் ஒருவரோடு இருக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவு அன்பு. තමගේ පවුලයත් එක්ක ඉන්න බෑ ඒ තරම් ප්‍රේමය. உங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியாது அவ்வளவு பெரிய அன்பு. ඒරුන්නේ නැහැ මම කිව්වේ. போதகர் கூறிய காரியம் உங்களுக்கு விளங்கவில்லை. නේ? අයිය මොකද වෙලා තියෙන්නේ? ஏனென்று என்ன நடந்திருக்கின்றது? බලය දීලා තියෙනවා. ஏனென்றால் உங்களுக்கு பயத்தின் ஆவி கொடுக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. කීදෙනෙක් හිතනවාද බලය දීලා තියෙනවා කියලා? எத்தனை பேர் நினைக்கின்றீர்கள் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று? එහෙනම් ඇයි කොහොම ජීවත් වෙන්නේ? ஏன் அப்படி මොකද செயல்படுகின்றீர்கள்? ගන්න ඕගොල්ලෝගේ ජීවිතය ගැන. ஏன் உங்கள் வாழ்க்கை குறித்து මට මේ බලයෙන් செயல்படுகின்றீர்கள்? ජීවත් වෙන ජීවිත මෙතන පේන්නේ නැහැ. வல்லமையினால் வாழ்கின்ற பரவாயில்லை, வாழ்க்கை தெரியவில்லை பரவாயில்லை. உங்களுக்கு. ඒ බලයේ ජීවිතේ වෙනසක් තියෙනවා. வல்லமையின் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ඒ බලයේ ජීවිතේ වෙනසක් තියෙනවා. வல்லமையான வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. නේ? අපි දකිනවා. நாங்கள் காண்கின்றோம் දෙවියන් වහන්සේ බලය දුන්න මනුෂ්‍ය. தேவன் வல்லமை கொடுத்த மனிதர்களை குறித்து නේ? අපිට කිව්වා. உங்களுக்கு கூறப்பட்டது. නේ අපිට කියලා තියෙන බයිබල්. உங்களுக்கு வேதாகமத்தில் கூறப்படுகின்றது. ආකරණ උඹලා බලය නඩන්නේ. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் புதுவரம் அடைவீர்கள் என்று. ඕලයන් මේක විශ්වාස කරා. சீஷர்கள் அதை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அவர்கள் கண்டார்கள் அதை. පේතුරුස් ගියා. ඒ අපේ දෙතුන්වෙනි පරිච්ඡේදයෙන් ගියා පේතුරුස් ගිහිල්ලා කියනවා பரிசுத்த பேதுரு அவர்கள் சென்றார். රන් රෙදි මට ඇති දේ මම නුඹට දෙනවා. යේසුස් වහන්සේ. என்னிடத்தில் தங்கமும் வெள்ளியும் பொன்னும் இல்லை, நான் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று கூறினார். අද කී දෙනෙක් මෙහෙම කතා කරනවා. இன்று எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பேசுகின்றீர்கள்? අද ලොකු ප්‍රශ්නයක්. இன்று இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. අපි කියනවා நாங்கள் கூறுகிறோம் නමුත් අපිට අදහිල්ලක් නැහැ මේ සම්බන්ධ. இதை குறித்து எங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. නේද? බලයෙන් යුක්තව අපි ක්‍රියා කරනවා නම් நாங்கள் வல்லமையோடு செயல்படும் போது ඒක ඇදහිල්ලේ ක්‍රියාවක් වෙනවා. அது விசுவாசத்தின் ஒரு கிரிகையாய் மாறும். ඇදහිල්ල නැතුව මේ බලය ක්‍රියා වෙන්නේ නැහැ. விசுவாசம் இல்லாமல் வல்லமை செயல்படாது. නේද? අපි ගොඩක් වෙලාවක நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களிலே නේ ඒ යුදමය අවස්ථාවක් තියෙන වෙලාවේ යුදමය අවස්ථාවක් තියෙන අවස්ථාව. யுத்த நேரங்களிலே கூட හරිද? දැන් ඒ එරිකෝව පරාජය කරන්න ඉස්රායල් සෙනග එනකොට அந்த எரிகோ மதிலை முறியடிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது එතනට ආවා ඒ යුදෙව්වන් දෙදෙනෙක් ආවා ඔත්තු බලන්න. யூதர்கள் 2 பேர் அந்த ஸ்தானத்திலே வந்தார்கள் வேவு பார்ப்பதற்காக. ඔත්තු බලන්න ආපුවාම வேவு பார்க்க வந்த பொழுது එයා ඇවිල්ලා නැවතුනේ කොහෙද? அவர்கள் எங்கு வந்து தங்கினார்கள்? රාහබ් කියලා වෛශ්‍යාකම් කරන අපේ අම්මෝ ඒ අරගොල්ලෝ කියන්නේ වෛශ්‍යාකම් කරන ராகாப் என்று பெயர் குறிப்பிட்ட ஒரு விபச்சார பெண்ணிடத்தில் தான் அவர்கள் வந்தார்கள். හැබැයි කතාව වෙනස්. இருந்தாலும் கதை அங்கு மாற்றப்படுகின்றது. මේ කාන්තාව ඉන්න තත්ත්වයට එහා දකින්න. அந்த பெண் தான் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து அப்பாலே பார்க்கின்றார். මොනවද කියන්නේ? அவர் என்ன கூறுகின்றார்? අපි බලමු යොෂුවා දෙවනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ 20 වෙනි පදේ. ඔවුන් නිදාගන්න පළමුවෙන් පියාස්ස උඩ ඔවුන් වෙතට ඇවිත් ඒ මනුස්සයාට කතා කොට ඔව් කියන්නේ මොනවද කිව්වේ කියලා? ස්වාමීන් වහන්සේ දේශය නුඹලාට දී තිබෙන බවද නුඹලා නිසා බීතිය අපමිට පැමිණ තිබෙන දැන් මොනවද වෙලා තියෙන්නේ? දැන් මම බීතේ ගැන කතා කරා. ස්ථාனத்திலே මේ බය ආපු අවස්ථාවකදී මේ කාන්තාව දකින්නේ මොනවද? பயம் வந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெண் எதை குறித்து பார்க்கின்றார்? විසඳුම. எது அதுக்கு தீர்வு? මම දන්නවා උඹලා ජය ගන්න යන්නේ. அவருக்கு தெரியும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் මම என்று. උදව් කරනවා. நான் உங்களுக்கு உதவி ජය செய்கிறேன். ගත්තාම මම අමතක කරන්න එපා. நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு என்னை மறந்துவிடக் கூடாது. විසඳුම පදේ මොනවද කියන්නේ? කියන්නේ. නුඹත් නුඹ අපේ මේ කාරණය එළිදරව් කළොත් නුඹ අප දුරාගත් දියුණුව ගැන අපි රිදොස් වන්නේ යයි කිව්වා. දැන් මොකද වෙන්නේ? මෙතන කියනවා දැන් මේ දෙන්න දිනුනවා. හරි. අපි මොකද බේර ගන්නවා? இவர்கள் 2 பேரும் அவருக்கு ஒரு பொருத்தனை செய்து கொடுக்கின்றார்கள். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று.
බේරගන්න. நான் හැබැයි காப்பாற்றுவேன். අපි කියන විදිහ நாங்கள் சொல்லும்படியாக මේකක්වත් අපි කියන මේවා නිරාකරණය කරලා තිබුණොත් இந்த ஒரு காரியத்தை அவர்கள் நீ மீறி இருந்தால் உன்னை காப்பாற்ற எங்களால் முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். හරි. දැන් අපිට කියනවා එතනදී அந்த ஸ்தானத்தில் எங்களுக்கு கூறப்படுகின்றது අර මොන පාට ලණුවක්ද? රතු පාට ලණුව. சிகப்பு கயிறு என்று அங்கு குறிப்பிடப்படுகின்றது. ඈ නුඹලාගේ වචනවල හැටියට මේවයි කියා ඔවුන් ඉගත් කළාය. ඔව් ගියෝය. ඈ රතු ලණුව කවුල්වේ වැන්දාය. රතු ලණුව කවුරුවේ වැන්දාය. அவர்கள் சிகப்பு கயிற்றை அந்த ஜன்னலிலே கட்டினார்கள். මේ වෛශ්‍යාකම් කරන ස්ත්‍රිය ඉදිරිය දැක්කා. இந்த விபச்சாரம் செய்கின்ற பெண் எதிர்காலத்தை குறித்து கண்டார். හalleluya. හරි. යේසුස් වහන්සේගේ අත්තම්ම කෙනෙක් වුණා. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பாட்டியாய் மாறினார். වෛශ්‍යාකම් කරන ස්ත්‍රියක් ඔව් விபச்சாரம் செய்கின்ற பெண் අද ගොඩක් වෙලාවට අපි බලන්නේ මොකද්ද? நாங்கள் இங்கு அநேக சந்தத்தில் பார்ப்பது මෙයා මොනවද කරන්නේ? ඒ අනුව තමයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා. அவர் என்ன செய்கின்றார் இவர் என்ன செய்கின்றார் இதை குறித்தே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். දෙවියන් වහන්සේට පුළුවන් නම් වෛශ්‍යාකම් කරන ස්ත්‍රියක් අරගෙන ඒව යේසුස් වහන්සේගේ වික්තරියක් කරන්නට ஒரு விபச்சாரம் செய்கின்ற பெண்ணை தேவன் எடுத்து பாவிக்க முடியுமா என்று இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். වැරදි කරන මිනිස්සු ගොඩක් ඉන්නවා. தவறு செய்கிற மனிதர்கள் அநேகம் இருக்கின்றார்கள். ඒකවල වැරද්ද දිහා බලාගෙන අද අපි ඒගොල්ලෝව ප්‍රතික්ෂේප කරනවා. நாங்கள் அவர்களுடைய தவறுகளை மட்டும் பார்த்து நாங்கள் அவர்களை நிராகரித்துக் கொள்கின்றோம். සමාරිය ස්ත්‍රිය சமாரிய பெண் මිනිස්සු 5 දෙනෙක් හිටියේ කෙනෙක් නෙවෙයි. ஒரு மனிதன் அல்ல அவருக்கு 5 மனிதர்கள் இருந்தார். මොකද උනේ? என்ன நடந்தது? පිබිදීමක් ගෙනාව සමාරිය. ஒரு எழுப்புதலை சமாரியாவுக்கு அவர் கொண்டு வந்தார். මග්දලාවේ මරියා කිව්වොත් නම්ම ගිය වෛශ්‍ය කාන්තාව. மகதலேனா மரியாள் என்று கூறியவர் ஒரு பெரிய ஒரு விபச்சார பெண்ணாய் இருந்தார். මම ගියා ඊශ්‍රායලයට ගියාම ඇවිල්ලා දේවස්ථානයක් හදලා. போதகர் இஸ்ரேலுக்கு சென்ற பொழுது அவர் பேரிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருந்ததை මේක අපි කල්පනා කරන විදියට නෙවෙයි දෙවියන් වහන්සේ කල්පනා කරන්නේ. நாங்கள் சிந்திக்கிற வண்ணம் அல்ல தேவன் சிந்திக்கிறார். කල්පනා වෙනස් කරගන්න වෙනවා තමන්ගේ. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். හරිද? මේ ඇදහිල්ලේ කාරණා. இந்த விசுவாசத்தின் காரியம். අපි දකින විදියට නෙවෙයි දෙවියන් වහන්සේ මිනිස්සුන්ව දකින්නේ. நாங்கள் காண்கிற வண்ணம் அல்ல கர்த்தர் மனிதர்களை காண்பது. දෙවියන් වහන්සේ දෙස தேவனை நோக்கி දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් தேவனுடைய மனிதர்கள் ඊශ්‍රායලට බලය තිබුණු බව රාහබ් දැක්කා. இஸ்ரவேலருக்கு பலம் இருப்பதை ராகாப் கண்டாள். මේ සභාවට බලය තියනවද නැද්ද කියලා මේ ප්‍රදේශයේ මිනිස්සු දකින්නේ. இந்த சபைக்கு வல்லமை இருக்கிறதா என்று இந்த பிரதேசவாசிகள் காண போகின்றார்கள். හරිද? එතකොට මොකක්ද මේ බලය? என்ன அந்த வல்லமை? මක්නිසාද මම සුභාරම්භය ගැන ලැජ්ජා නොවි. අදහන්නා වූ සියල්ලන්ටම එනම් පළමු කොට යුදෙව්වාටද එසේම ක්‍රීකයාටද ගැලවීමට එය දෙවියන් වහන්සේගේ බලයම තිබෙනවා. ඔය තියෙන්නේ. එතකොට අපි තේරුම් ගන්න ඕනේ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අපි සුභාරංචිය ප්‍රකාශ කරනකම් බලයක් නැහැ. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வரைக்கும் எனக்கு பலம் கிடையாது. තේරෙන්නේ? புரியவில்லை. මොනවාද සුද්ධාත්ම මහන්සියගේ බලය ආවේ? எதற்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்தது? හලෝ හලෝ සාක්ෂිකාරය වෙනවා කියන්නේ මොකද්ද? நாங்கள் சாட்சியாளராய் வாழ்வதற்காக வேண்டி. சாட்சியாளர் என்பது என்ன? අද ගොඩක් අයට ඇයි ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේව විශ්වාස කරන්නේ කියලා තව කෙනෙකුට කියන්න බැරි තත්ත්වයක් තියෙනවා. இன்று ஏன் அநேகர் හැබැයි පල්ලියට එනවා. දසෙකුටද දෙනවා. සම්මාදම දෙනවා. බයිබලෙත් කියනවා. நான் இயேசுவை ஏன் விசுவாசிக்கின்றேன் என்பதை மற்றவர்கள் குறிப்பிட முடியாமல் அநேகர் இருக்கின்றார்கள். නමුත් ඇයි ஏன் තමා කිතුනුවේ කැරියට ජීවත් වෙන්නේ කියලා කියන්න ශක්තියක් නැහැ. ஏன் நீங்கள் கிறிஸ்தவர் என்ற வகையில் வாழ்கின்றீர்கள் என்பதை குறித்து மற்றவர்கள் சொல்ல ஒரு பலன் இல்லை මේක உங்களுக்கு. තමයි කනගාටුදායක තත්ත්වය. இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயம். කනගාටුදායක තත්ත්වය. இது கவலையான ஒரு விஷயம். බයිබලෙ කියනවා.
வேதாகம் குறிப்பிடுகின்றது. මේක තමයි. இதுதான் බලය කොහොමද ආපහු කියවන්නේ මේ පදේ හැම වැදගත්. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கின்றவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கின்றது. මක්නිසාද මම සුභාරංචිය ගැන ලැජ්ජා නොවෙමි. අදහන්නා වැඩේ තියෙන්නේ මේකයිනේ අද සුභාරංචිය ගැන කී දෙනෙක් ලැජ්ජා. சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் எத்தனை பேர் வெட்கப்படுகின்றோம்? අද අපි යන තැන අපේ පාසල අපේ රස්සාව ඉස්පිරිතාලේ බස් එක හැම තැනම අපිට අවස්ථාවක් සුභාරංචිය කියන්න. நாங்கள் இந்த நாட்களிலும் கூட அநேக ஸ்தானங்களுக்கு செல்கின்றோம். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். හරිද? ඒක අපේ වගකීම. அது எங்களுடைய பொறுப்பு. අපේ ජීවිතේ බලය එන්නේ මේකේ. எங்களுடைய வாழ்க்கைக்கு வல்லமை வருவது இதனாலே தான். අපිට ජීවත් වීමට බලය. எங்களுக்கு வாழ்வதற்கு பலன் கிடைப்பது සභාවේ இதனாலே. බලය මෙතන තියෙන්නේ. எங்களுடைய சபைக்கு பலன் கிடைப்பது இதனாலே. ඒ නිසා அதனால் මේක විශ්වාස කරලා இதை நாங்கள் මේ விசுவாசித்து සුභාරංචිය පිළිගෙන சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு මේ සුභාරංචිය බෙදා හැරියේ නැත්නම් இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் තම දෙවියන් වහන්සේගේ බලය දකින්න යන්නේ. நீங்கள் தேவனுடைய பலனை காண்க மாட்டீர்கள். සුභාරංචිය ප්‍රකාශ කරන සභාවක් වෙන්න ඕන. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சபையாக நாங்கள் மாற வேண்டும். ඇයි? ஏன்? අපි මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරනකන් நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வரைக்கும் අපි දිව්‍යන් වහන්සේගේ බලය දකින්න යන්නේ නැහැ. நாங்கள் தேவனுடைய பலனை நாங்கள் காண மாட்டோம். අපි සුවය දකින්න යන්නේ නැහැ. நாங்கள் சுகத்தை பெற மாட்டோம். අපි විදීම දකින්න යන්නේ நாங்கள் නැහැ. விடுதலை பெற மாட்டோம். ධර්මිෂ්ඨකම දකින්න යන්නේ நாங்கள் නැහැ. நீதியை பெற மாட்டோம். සඵලත්වය අපි දකින්න යන්නේ නැහැ. நாங்கள் வளர்ச்சியை பெற மாட்டோம். ඇයි? ஏன்? අපිට අමතක වෙලා තියෙනවා. எங்களுக்கு மறந்து போய் இருக்கிறது. ගොඩාක් අය හිතන්නේ මේ සභාවේ තමයි මිනිස්සු ගැලවීම ලබන්නේ කියලා. அநேகர் நினைக்கின்றார்கள் சபையில் தான் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று. අද එයා ඉන්නේ ටවුන් මාකට් එකේ. කඩවල් වල. ඒ ඉස්පිරිතාලේ. මේ තමයි ඉන්නේ. அவர்கள் நகரத்திலும் மார்க்கெட்டுகளும் கடைகளிலும் இவற்றில் தான் இருக்கின்றார்கள். මේක මම තේරුම් ගන්න. போதகர் இதில் விலகிக் கொண்டார். මම මගේ කල්පනා වෙනස් කරගන්න පටන් ගත්තා. போதகருடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டார். ඇයි? ஏன்? හැම ඉරිදාම எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் පළවෙනි පුතුවල ඉන්න දේශනා කරනවා. முதலாவது வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் தேவசனத்தை பகிர்ந்து கொள்வோம். ඊළඟ සුමානේ දෙවනි පුතුවල ඉන්න අය සුභාරංචි අහනවා. அடுத்த வாரம் அடுத்த வரையில் இருக்கிற மனுஷர்கள் சுவிசேஷத்தை கேட்பார்கள். ඒව කාලයක් යනකම් මේ දිගට මේක වෙනවා. இது காலம் காலமாக இப்படியே நடந்து கொண்டு இருக்கும். අපි දේශනා කරන ගැලවීම ලැබුවා. நாங்கள் தேவ வசனத்தை பிரசங்கிப்பது ரட்சிக்கப்பட்டவர்கள். ඒකට පස් පාරක් ගැලවීම ලබන්න බෑනේ නේද? அவருக்கு 5-6 தடவை ரட்சிப்பை பெற තාම ඒක முடியாது. තේරුම් ගන්න නැහැ. நாங்கள் இன்னும் இதை விளங்கிக் ඒ නිසා අපි கொள்ளவில்லை. වැඩ කරන්නේ දැන් මේ ගිහිල්ලා කරන්නේ අපි අර ගැලවීම ලැබුවාම ආයෙ ගැලවීම දෙන්න හදනවා. நாங்கள் ரட்சிப்பு பெற்றவர்களுக்கே மீண்டும் இதே செய்து கொண்டிருக்கின்றோம். ඒ නිසා அதனால் මේක මට තේරුම් ගිය දවසේ போதகர் இது விளங்கின நாள் முதல் මොකද කළේ? என்ன செய்தார்? මං ගිටාර එකක් කරන් පාරට දැස්සා. அவர் கிட்டார் ஒன்றை எடுத்து வீதிக்கு இறங்கினார். හරි. මම ගොඩක් ඉතිහාසය වෙනස් කරපු පුද්ගලයෙක්. அவர் வரலாற்றை மாற்றின ஒரு நபராய் இருக்கின்றார். ஆமென். හරි. ඒකල හේතුන කාරණාවක් තියෙනවා. அதற்கு ஏதுவான காரியம் இருக்கின்றது. මේ පාස්ටර් මැල්කම් කියලා හිටියා. போதகர் மெல்கம் அவர்கள் ඔගේ මූලික හදවත ඇවිත් සුභාරංචි. அவருடைய இருதயம் என்னவென்றால் சுவிசேஷம். හරි. හැම වෙලේම පත්‍රිකාවක් අතේ. அவர் எந்த நேரத்திலும் ஒரு துண்டு பிரசுரத்தை கையில் வைத்திருப்பார். ඕක පිටපස්සේ තමයි මාත් ගියේ. அவர் பின்னால் தான் நம்முடைய போதகரும் சென்று கொண்டிருந்தார். ඒ අපි පත්‍රිකාව දෙනවා අපි මනුස්සන් සුභාරංචි කියනවා. ஒரு துண்டு பிரசங்கத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். අනිත් එක මිනිස්සු පිටපස්ස හඹා යනවා. அவர்கள் மனிதர் பின்னால் துரத்தி செல்வார்கள். එයා ඕ මගේ පිටපස්සේ ආපු නිසා அவர் பின்னால் வந்தனால் මම කල්පනා කරා විමර්ශන මොනවද වෙලා තියෙන්නේ මගේ පිටිපස්සේ මෙන්නේ. போதகர் நினைத்தாராம் என்ன என் பின்னே வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று. ඒ සිගරට් එකක්වත් බොන්න බෑ. ஒரு சிகரெட் கூட கொடுக்க முடியவில்லை. ඇයි සිගරට් එක පත්තු කරන මිනිස්සු ඉස්සරහින් ඒක අංග ගන්න. சிகரெட்டை பத்த வைக்கும் போது அவர் முன்னால் வந்து நிற்பார், மறுபடியும் ஒழித்துக் கொள்வோம். ඈ යා
ඒ හමායම් அவர் துரத்தி துரத்தி அதன் பின்னாலே ඇයි செல்வார்கள். මේ මිනිස්සු දිනා ගන්න ඕනේ. இந்த மனிதரை நாங்கள் வென்று கொள்ள வேண்டும். ඒක මේක කරපු හිතනවා වලින්. அவர்கள் அன்று அதை செய்தனால் தான் ඒ போதகர் විතරක් சாட்சியாக නෙවෙයි. இருக்கின்றார். හදවතක් දුන්න මිනිස්සු ගැන. அவர்களுக்கு ආමේන්. ஒரு உள்ளத்தை கொடுத்தார்கள். මම ගිටාර එකක් අරන් පාරට ගස්සා. போதகர் ஒரு கிட்டார் எடுத்துக்கொண்டு வீதிக்கு இறங்கினார். පචගහයකට ගියා. පචගහ බොරු කියන ගහ. பொய் சொல்லுகிற ஒரு மரமாம் அது. දන්නේ නැහැ නේ ඒක තියෙන්නේ අර මාළිගාවට ඉස්සරහ. அது தலதா மாளிகைக்கு முன்பாக இருக்கின்றது. කුයින්ස් හොටෙල් එකට ඉස්සරහ තියෙනවා. குயின்ஸ் என்கின்ற ஹோட்டலுக்கு முன்பாக இருக்கின்றது. එතන බෙහෙත් විකුණන මිනිස්සු, සාත්‍තර කියන මිනිස්සු, එක එක දේවල් කරන මිනිස්සු එතන එනවා. அங்க அநேக தொழில் செய்கிற சாஸ்திரம் செய்கின்றவர்கள் அநேக மனுஷர்கள் அந்த ஸ்தானத்தில் இருப்பார்களா? කෙනෙක් මට හිස්තනක් දෙනකන් ඉඳලා ගිටාර එකක් අරගෙන මම එතන ගියා. ஒரு மனிதன் அந்த ஸ்தானத்தில் இடம் கொடுக்கும் வரைக்கும் போதகர் பார்த்து கொண்டிருந்து அந்த ஸ்தானத்துக்கு செல்வாரா? මම ගිහලා ගිටාර එක පොඩ්ඩක් ගහගෙන ඉන්නකොට එතකොට කියනවා මේ අයියා සින්දුවක් කියන්නකො. போதகர் கிட்டாரை ப்ளே பண்ணி கொண்டிருக்கிற பொழுது சொல்வாராம் பாட்டு ஒன்று பாட சொல்லும்படியாக. මගම සින්දුවක් කියන්න. போதகர் சொல்வாராம் நான் பாட்டு பாடுகின்றேன். සින්දුව කියන්නේ ඉස්සෙල්ලා විනාඩි දෙකක් මට තියෙනවා පණවිඩ. ඒ පණවිඩ අරගෙන පස්සේ මම සින්දුව කියනවා. பாடல் ஒன்றை பாடும் முன்பதாக 2 நிமிஷம் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு சொல்வதற்கு அதன் பின்னாலே நான் பாடுகின்றேன் என்று. මම දන්නේ පාස්ටර් පෝල්ටන් අරෙන්ද ඔය මම දන්නේ ඒ වගේ වැඩ කරේ කවුද කියලා. போதகருக்கு தெரியாத அப்படிப்பட்ட வேலைகள் செய்தவர்கள் யார் என்பது. ඉතින් පාස්ටර් පෝල්ටන් මොනවද කරන්නේ? போதகர் கோல்டன் என்ன செய்தார்? පත්‍රිකා අට්ටියක් තියෙනවා ඔක தொப்பிයක් තිබුණා. துண்டு பிரசுரங்கள் ஒரு நிறைய இருந்து ஒரு தொப்பி ஒன்று இருக்கின்றது. ඔව් මොනවද කරේ? அவர் என்ன செய்தார்? ඒ தொப்பிය දැම්මා මෙතන. தொப்பியை ஸ்தானத்துக்கு வைத்து මේවා මොනවද මේ පත්‍රිකා අටේ தொப்பிයක් ගහුවා. அந்த துண்டு பிரசுரம் அனைத்தையும் தொப்பிக்குள்ளே வைப்பாராம். ඒකරලා ඔව් මේ හිටියා. அவர் போதகர் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற வகையில அங்க இருப்பாராம். කොහොම බලන්න යනවද මේ? அனைவரும் பார்த்து கொண்டு செல்வார்களாம் இந்த காரியம் என்று. එතකොට அப்பொழுது මේක තියෙන දේ අවුවත් අරේ තියෙන දේ ලැබෙනවා. இந்த ஸ்தானத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் எடுத்தால் அந்த காரியத்துக்காக வேலை உள்ள காரியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுவாராம். කියන බං அநேகர் சொல்வாரா இது நல்ல வேலை சொல்லுங்களே என்று. සුභාකරන්නේ. அது சுவிசேஷம். දෙවියන් වහන්සේලා මිනිස්සු කෙනා. தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனுஷர்களை கொண்டு வந்தார்கள். ඒකව තමයි මහත් කරේ. அதேதான் நம்முடைய போதகரும் செய்தார். ගීතිකා කියනවා. பாடல் பாடுவார். ගීතිකා කියනකොට මේ සුභාරංචි කියනවා ගීතිකා කියනවා. சுவிசேஷம் சொல்வார், பாடல் பாடுவார். එතන ඉඳලා அந்த ஸ்தானத்தில் இருந்து හාමුදුරුවෝ ගැලවීම. ஒரு பௌத்த மதகுரு ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். අනිත් භාගයට ඉගෙන ගන්න හාමුදුරුවෝ ගැලවීම පාස්ටර් කෙනෙක් වුණා. ஒரு பௌத்த மதகுரு ரட்சிக்கப்பட்டு அவர் போதகர் ஒருவராய் மாறினார். ඔයගන් ස්වාමීන් වහන්සේට ගිහිල්ලා அவர் கர்த்தருடைய பாதத்தில் நித்திரை அடைந்திருக்கின்றார். සියගණන් මිනිස්සුන්ට සුභාරංචි දුන්නා. நூற்றுக்கணக்கான மனுஷர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார். හරි. ඔයගොල්ලෝ දාන්න පාස්ටර් විකි කීයද දාන්න පාස්ටර් විකි. போதகர் விக்கி அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? මෙහෙම දේශනා කරන්නේ. அவர் இந்த ஸ்தானத்திலும் வந்து பிரசங்கித்திருக்கின்றார். හරි දැන් ඔගේ ළමයි ඒ සම්බන්ධ බලන්න. அவருடைய பிள்ளைகள் இதை குறித்து இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். හරි. ඒ ගවට පණින්න ආපු සෑහෙන මිනිස්සු ගැලවීම ලැබුණා. அந்த குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு வந்த அநேக மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ඒ වාගේ මම මේ සුභාරංචි කියන පාසලක් කරා. போதகர் சுவிசேஷம் என்கின்ற ஒரு பாடசாலையை நடத்தினார். කට්ටිය හිටියා. நிறைய மனுஷர்கள் இருந்தார்கள். ගෝලත්වය කරන කාලේ ගෝල් ඔක්කොම අරගෙන මම යනවා දැන් ටවුන. சீஷத்துவம் நடக்கும் நாளிலே சீஷர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு நகரத்துக்கு செல்வார்கள். போய் මම කියන කාවන් දැන් කාන්තාවක් නම් අර මම කියන සිස්ටර් මම නාටකතාවක් තියෙනවා කියලා අහගන්න කියලා එයා මාට් කියලා මම ஒரு பெண்ணாக இருந்த ஒரு சகோதரத்திலே அவருக்கு ஒரு கதை சொல்ல இருக்கிறது என்று அவரிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்து விட்டு போதகர் சென்று விடுவாராம். හරි මූණ බලලා කතා කරන්න නැති කාන්තාවක් හිටියා අපෙත්. முகத்தை கூட பார்த்து கதைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெண் ஒருத்தர் இருந்தார். එයා අපේ ගෝලත්වයට ඇවිල්ලා ඉන්නේ. அவர் சீஷத்துவ பாடத்துக்கு வந்திருந்தார். හරිම කුඩායි. හරිම කුඩායි. ඒ කියන්නේ මම அவர் சரியான பயந்த சுபாவம் உள்ளவர். පස්සේ මොනවා කරන්නේ? பிற்பாடு என்ன செய்வார்? දැන් මගෙත් එක්ක දැන් එයා අරගෙන මම යනවා දැන් කාර්යය ෆිட் කරන්න. அவரை எடுத்துக்கொண்டு போதகர் செல்வாராம் யாரிடத்திலாவது அவரை சம்மதப்படுத்தி விடுவதற்காக. මම ගිහලා මුතුලේ කිව්වා බ්‍රදර් මේ සිස්ටර් කියන කතාව අහගන්න කියයි කියලා මම அந்த சகோதரி அழைத்து சென்று இன்னொரு சகோதரியை ஒப்பு கொடுத்து இவரிடத்தில் ஒரு கதை இருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுவாராம்.
இதா அன்று තෙල්දෙනිය සභාවක් පිහිටුවා. தேர்தலிலே ஒரு சபையை அவர் உருவாக்கினார். ඒගොල්ලන්ට කාන්තාව තෙල්දෙනිය සභාවක් පිහිටුවා. ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு பெண்மணி தேர்தலிய சபையை நடத்தினார். ඇයි? ஏன்? වැඩි ඕනේ නැහැ. அதிகமாக தேவையில்லை. මේ සභාව තියෙන්නේ இந்த சபை இருப்பது සිස්ටර් ශාන්ති. எங்களுடைய சகோதரி சாந்தி அவர்களினாலே. හැමදාම කියන කතාව. அவர் தினமும் கூறுகிற காரியம். මගේ ඇස් පෑදෙනකොට ස්තුති. என்னுடைய கண்ணை துடைத்ததற்காக நன்றி என்று. දෙවියන් වහන්සේ අඳුරනකොට ස්තුති. கர்த்தரை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி என்று. අද ගොඩක් අය කියන්නේ இன்று அநேகர் இதை சொல்லுவதில்லை. පුළුවන් නම් මට චෝදනාවක් දාන්න ඉදී. முடிந்தால் போதகருக்கு குற்றம் சாட்டுவார்கள். මට ඒක අදාළ නැහැ. போதகருக்கு அது தேவையில்லை. මම කියන්නේ මේකයි. போதகர் கூறுவது இதுதான். සුභාරංචිය ප්‍රකාශ කරන සභාවක් වෙන්න ඕනේ. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சபையாக நீங்கள் மாற வேண்டும். ජීවිතේ සුභාරංචියක් නැත්තම් உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுவிசேஷம் මිනිස්සුන්ට කියන්න இல்லாவிட்டால், දෙයක් නැත්තම් மனிதர்களுக்கு கூற ஒரு காரியம் இல்லாவிட்டால் තමයි හිතන්න එපා බලය ගැන. நீங்கள் நினைக்க வேண்டாம் வல்லமை குறித்து. මොකද බයිබලයේ කියන්නේ මොකක්ද? வேதம் என்ன சொல்லுகிறது? ආස්පර්ට ඇත්තව ලකුණු නම් නේද? මම කියන්නේ. නෑ කියලා කියනවා. කාටද? யாருக்கு? කවුද අදහන්න? කවුද අදහන්න? එහෙනම් ඇයි ලකුණ නැත්තේ? ஏன் அப்பொழுது அடையாளம் இல்லை? ඔය තියෙන්නේ. எங்கே இருக்கின்றது? එන්නම. දැන් ඕන කෙනෙකුට තම කවුරුන් කමන්නේ මට. நீங்கள் யாராக இருந்தாலும் போதகருக்கு தேவையில்லை. දැන් ඉන්නවා. இப்பொழுது இருக்கின்றார் දුර ටවුනේ. கண்டி நகரத்திலே ජාලත් වෙන්න කොන් කියන මාස්ටර්. ஜாரத் பென்னகோன் என்கின்ற நபர் ஒருவர் ඕව ගැලවීමට ගෙනාවේ. அவரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. මම ගැලවීමට කුළු ගහන තරුණයෙක් මම ගැලවීමට ගියා. தேவன் ஒரு போதகர் ஒரு குடு அடிக்கிற மனிதர் ஒருவரை ரட்சிப்புக்கு கொண்டு வந்தார். ඕන වස්තුවක් හරි ගෙනා அவரை ரட்சிப்புக்கு கொண்டு வந்தார். ඕව එல்லாம் අග්‍රගණේ ඇඩික්කෙනෙක්. அவர் அதிகப்படியான அதுக்கு தாக்கத்தில் ஏற்பட்டிருந்த மனுஷனா இருந்தார். නමුත් සුභාරංචි ආපු වෙලෙන් ඔබ ජීවිතේ වෙනස් වුණා. அவர் சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் மாற்றம் அடைந்தார். හලෙලූයා. කොණ්ඩේ මෙතනට තිබ්බා. அவருடைய முடி நீளமாக இருக்கும். ගැලවීම ලැබුවා. அவர் ரட்சிக்கப்பட்டார். කොණ්ඩේ කපා ගත්තා. அவருடைய முடியை அவர் வெட்டி கொண்டார். අර විදියට මම ඉන්නේ නැහැ. நான் பழையபடி இருக்க போவதில்லை. අනිත් කුඩු ගහන අයට සුභාරංචි කියන්නේ. அவர் அநேக போதை வஸ்து பாவிக்கின்ற மனுஷர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ඒකෙන් එක්කෙනෙක් තමයි මේ ජාලත් වෙන්නේ. அவரில் ஒருவர் தான் இந்த பெயர் குறிப்பிட்ட நபர். එයා අර මහනුවර නගරේ මම කරපු දේ කරනවා. அவர் கண்டி பிரதேசத்திலே போதகர் செய்த ஊழியத்தை போல செய்கிறார். අද මේකයි වෙන්න ඕනේ. இப்பொழுது இதுதான் තමන් වගේ තව කවුරුනි හදන්න. உங்களைப் போல ஒருவரை நீங்கள் உருவாக்க வேண்டும். තමන් නිකන් ඉන්න කෙනෙක් නම් නිකන් ඉන්න කෙනෙක් හදන්න එපා. நீங்கள் சும்மா இருக்கிறவர்கள் என்றால் சும்மா දේව රාජ්‍යයේ බලය ප්‍රකාශ කරන පුළුවන් මිනිහෙක් හදන්න. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய අද නිකම ඕන තරම් ඉන්නවා. இந்த ஸ்தானத்தில் அநேகர் இருக்கின்றீர்கள். දෙවියන් වහන්සේට වැඩක් ඇති මිනිහෙක් හැදෙන්න. தேவனுக்கு ஒரு வேலையுள்ள වැඩක් ඇති කාන්තාවක් හැදෙන්න. வேலையுள்ள ஒரு பெண்ணை உருவாக்க ඒ வேண்டும். අපිට සිස්ටර් ශාන්තිලා අවශ්‍යයි තමයි. இன்னும் சகோதரி சாந்தி போல மனுஷர்கள் எங்களுக்கு தேவை. ඒ සිස්ටර් වීරසේකරලා වගේ අය අවශ්‍යයි අපිට. சகோதரர் வீரசேகரை போல மனுஷர்கள் எங்களுக்கு தேவை. ඇයි සුභාරංචි කියලා. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவர்கள். අපි තීරණය ගන්න. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். මේ සුභාරංචි කියන මිනිස්සු සමූහයක් දීලා. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். ඒ අපිට ගෙදරට වෙලා ඔය යාත්‍රාවකුත් නෑ මොකුත් නෑ ඔය ළමයි බලන්න නෑ මීට වඩා දෙයක් තියෙනවා. நாங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கின்றது. දෙයක් තියෙනවා. இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கின்றது. අපි කනස්සාරටපත් වෙන්න ඕනේ නෑ කලබල වෙන්න ඕනේ නෑ. நாங்கள் கவலைக்கிடமான காரியங்களுக்காக கவலைப்பட தேவையில்லை. රාජ්‍ය සෙව්වොත් நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் මොනවද දෙනවා කියලා තියෙන්නේ? හලෝ සියලු දේ එහෙනම් ඇයි බය? ஏனென்றால் ஏன் பயப்படுகின்றீர்கள்? නෑ බය නිසා තමයි අනිත්‍ය වලකම කරන්න යන්නේ. நீங்கள் பயத்தினாலே தான் மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய போகின்றீர்கள். දෙවියන් වහන්සේ තමන්ට හැකියාව දෙනවා.
தேவன் உங்களுக்கு திறமை கொடுத்திருக்கின்றார். හරි පෝසත් වෙන්න හැකියාව දෙනවා. நீங்கள் வளர்ச்சிக்கு வர வல்லவர்களாய் மாற அவர் வழியை கொடுத்திருக்கின்றார். ඒකත් දීමනාව. அதுவும் ஒரு கொடுப்பினை. ඒකත් දෙනවා. அதையும் கொடுத்திருக்கின்றார். අවශ්‍ය දේ සියලුම දේ දෙනවා. எல்லாவற்றையும் சரியான காரியங்களை கொடுப்பதற்காக. තමාගේ තියෙන මේ මනස පොඩිකම නිසා உங்கள் மனது சிறுமைப்பட்டிருக்கிறபடியினால் මනස බලන්නේ නැහැ ගොඩක් දේවල් වලට ඉඩ දෙන්නේ නැහැ. உங்களுடைய மனதை விரிவாக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டே கொண்டிருக்கிறது. මේ ඉදිරිය දකින්න බෑ. அது எதிர்காலத்தை காண முடியாமல் இருக்கின்றது. මේ කාන්තාව ඉදිරිය දැක්කා. இந்த பெண் எதிர்காலத்தை கண்டாள். හරි මම හිතන්නේ දකින්න ඇති මේ යේසුස් වහන්සේගේ ආච්චි වෙනවා කියලා. அவர் நினைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் பாட்டியாய் மாற. මම කියන great grandmother. කොහොමද දන්නේ කියන සිංහලෙන්. හරි අපි තේරුම් ගන්න ඕන කාරණා. நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ එක්ක මේ සම්බන්ධතාවය අපිට තියෙන්න අවශ්‍යයි. தேவனுக்குள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும். දැන් අපි ගොඩක් වෙලාවකට සාමාන්‍ය වශයෙන් පොඩි දේවල් කරන්නේ. நாங்கள் சில நேரத்தில் சாதாரணமாக சிறிய காரியங்கள் மாத்திரமே செய்ய வேண்டும். බලය තියෙන්නේ කොහෙද? வல்லமை எங்கே இருக்கின்றது? දෙවියන් වහන්සේලා. தேவனிடத்தில். දැන් දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் கூறுகிறார் බලය දීලා තියෙනවා කියලා. வல்லமையை கொடுத்திருக்கிறேன் என்று. නේ? දැන් ආණ්ඩුවේ වගකීම මෙතනට අපිට බලය සපයන්න. அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன? இந்த இடத்துல வல்லமை எங்களுக்கு கொடுப்பது. අපේ වගකීම මොකක්ද? எங்களுடைய பொறுப்பு என்ன? ඔතන තමයි අපිට වැරද්ද තියෙන්නේ. කොහොමද පාවිච්චි කරන්න කියලා මට කියන්න බලන්න. எப்படி நாங்கள் அதை பாவிப்பது? කවුරු හරි யாராவது පොඩි වැඩයි කරන්න දෙන්නේ. சிறிய காரியம் ஒன்றை செய்ய இருக்கின்றது. මොනවා කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? මේ ස්විච් එක දාන්න. நாங்கள் இந்த சுவிட்சை மாத்திரம் போட வேண்டும். ඔය ඇටම පාවිච්චි කරලා දාන්න. நாங்கள் முழு சரீரத்தை பயன்படுத்தியா போட போகின்றோம்? ஒரு விரலில் மாத்திரம். ඒ වගේ වැඩක් තමයි මෙතන. அதே போல காரியம் தான் இதுவும். යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් මරුණා කියන එක මනුෂ්‍යයන්ට සදාකාලික ජීවනය ඔබට ලබා ගන්න පුළුවන් කියන මනුෂ්‍යයන්ට කියන්නේ ස්විච් එක වලට. ආමේන්. தேவன் உங்களுக்காக மரித்தார் என்று சதாகால ஜீவன் அவரிடத்தில் இருக்கிறது என்ற காரியத்தை நீங்கள் மனிதர்கள் கூறினால் மாத்திரமே போதும். අපි මොනවද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கின்றோம்? අපේ කෑම බීම අපි ජීවත් වෙන්නේ කොහොමද? අපේ හොදකම අපේ දරුවන්ටම எங்களுடைய உணவு உடை பணத்தை குறித்து எங்களுடைய பிள்ளைகளை குடும்பத்தை குறித்து மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். කොහොම පස්සට යනවා අරක ඉස්සරහට යනවා. இவை எல்லாம் பின்னால் போகும், அது முன்னால் வரும் பொழுது. අපි තේරුම් ගන්න ඕන කාරණාවක්. நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய காரியம், අපි දේව රාජ්‍යයට උර දෙන්න ඕනේ. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உறுதுணையா இருக்கிற மனுஷர்களாய் மாற வேண்டும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உறுதுணையா இருக்க ඒ வேண்டும். කොයිදලාද මම සිත මාරු කරන්න පටන් ගත්තේ එදා ඉඳලා දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරන්න පටන් ගත්තා. அவருடைய வாழ்க்கை எதனாலிருந்து மாறப்பட்டதோ அன்றிலிருந்து தேவன் வல்லமையாய் பாவித்தார். හරි. ඉතින් මේක අපි තේරුම් ගන්නකම් இதை நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ඒ සමා නිකන් ඉරිදාට මෙතන ඇවිල්ලා පුටුව රත් කරලා බ්‍රහස්පතින්දට මෙතන ඇවිල්ලා පුටුව රත් කරලා ගියාට කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த ஸ்தானத்திற்கு வந்து நாற்காலியை சூடு பண்ணி விட்டு சென்றவனால் எதுவுமே நடக்காது. නෑ. තමා මේ කියන වැරදි දෝෂාරෝපණය කරනවා කියලා හිතන්න එපා. உங்களை குற்றச்சாட்டை இதை கூறவில்லை. දේව රාජ්‍ය වෙනුවෙන් தேவனுடைய ராஜ்யத்தின் குறித்து මම තීරණය කරන්න අවශ්‍යයි. ඔබ තීරණය කරන්න අවශ්‍යයි. ඔබ මොනවද කරන්නේ? நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று. හරි. මම අවසන් කරන්න මේ පදය ඉසායා 54 13 කියවන්න. ඉසායා 54 13 කියවන්න. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். නුඹේ සියලුම දරුවෝද ස්වාමින් වහන්සේ විසින් උගන්වනු ලබන්නෝ වෙති. නුඹේ දරුවන්ගේ සමාදානයේද මහත් වන්නේය. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். 17
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலே உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். නුඹට විරුද්ධව සාධන කිසිම ආයුධයක් සඵල නොවන්නේය. විනිශ්චය කිරීමට නුඹට නුඹට විරුද්ධව නැතින සියලුම නුඹ විසින් වරදට පත් කරනවා ඇත. ස්වාමීන් වහන්සේගේ මේ කරුවන්ගේ උතුමයත් මාගේ ඔවුන්ට ලැබෙන ධර්මිෂ්ඨකමත් ඒ ආකාරයයි ස්වාමීන් වහන්සේ අපිට ලැබිලා තියෙන ධර්මිෂ්ඨකම මේකයි කියලා ස්වාමීන් වහන්සේ මේ උදෑසන කියනවා. தேவன் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உணர்த்துகின்றார். හලෙලුයා හලෙලුයා. හලෙලුයා හලෙලුයා. ස්වාමීන් වහන්සේ දෙන්නා වූ ධර්මිෂ්ඨකමේ බලවත්කම මේකයි. தேவன் கொடுக்கிற நீதியின் வல்லமை இப்படிப்பட்ட மகத்துவமானது. අපිට විරුද්ධව එන්න බෑ. எங்களுக்கு விரோதமாய் வர முடியாது. එනවා வருவார்கள், ආවට වැඩක් නෑ. வந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. ආමේන්. ஆமென். අපි මාසරත් පොළසම් නාදයක් දෙන්න. අපි මේක විසින් අපි යාත්‍රා කරමු. காலை வேளையில் நம்ம எழுந்திருந்து ஜெபிப்போம்.